ஓ என்ன தனியா என்ன புலம்பிட்டு இருக்க? வாடா தம்பி, இது ஒரு மொபைல் எடுக்கணும்டா. மொபைலா? புதுசா? ஆமா, எனக்கு தான். எவ்வளவு பட்ஜெட்? எடுக்கிறதே எடுக்கிறான், வாங்கினா ஒரு 10 வருஷம் உழைக்கணும். 30,000 ரூபாக்குள்ள பட்ஜெட். அப்படி 30,000-மா? புதுசா ஒரு போன்ல லான்ச் ஆயிருக்கு. அப்படியா? கேமரா, ரேம், ரூம் எல்லாமே பயங்கரமா இருக்கு. சரி, நம்ம எடுத்து வந்துடுறோம். காசு 7,000 எக்ஸ்ட்ரா எடுத்து வரணும். சரி, எடுத்து வந்துடுறோம். 37,000னா 2% நம்ம கமிஷன்னா 2,800 ரூபா. ஆளா இருங்க, நான் பாத்துறேன். வேலை கட்டிங்கல்ல? ஆமா. நாளைக்கு போறீங்க 2 பேரும்? எங்க? துணி கடைக்கு தான். துணி கடைக்கா? 500 ரூபா சம்பளம். 4 பேரும் வேலைக்கு போயிருங்க. சரியா? அவர் அண்ணா இருப்பாரு, அவர் பாத்துப்பாரு. சரியா? நாளைக்கு காலை கிளம்பிங்க 9 மணிக்கு. அட்ரஸ் அனுப்பா. சரி, ஓகே. அவங்க சம்பளம் எவ்வளவு? 800 ரூபா தானே? ஆளு மேலே 200 ரூபா, ஒரு நாளைக்கு 400 ரூபா. எனக்கு டெய்லி அக்கௌண்ட் சாயங்காலம் வந்துட்டோம். சரியா? அவங்களும் சம்பளத்தை பத்தி பேச வேணாம். சரி பாருங்க. வண்டி எடுத்து தரேன்னு இவன் தானே? இவனா வாங்கி தரேன்னு சொன்னா? கடைக்கு கூட்டு போயிட்டு 10% கம்மியா பேசிக்கலாம் அப்படின்னு இருப்பானே. அதே தானே? அப்படிதான். டேய், உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? என்கிட்ட சொன்னது அப்படியே வந்துட்டு சொல்லியிருக்கிய. மொபைல் வாங்கி தரேன்னு கடைக்கு கூட்டு போனோம்ல? ஆமாண்ணே. பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம அமௌண்ட் குறைச்சிக்கலாம்னு சொன்னோம்ல? ஆமா. அப்புறம் எதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா? அது கம்பெனிக்கு. அது கம்பெனிக்கா இல்ல உன் கமிஷனுக்கா? எங்களை வேலைக்கு அடிச்சிட்டு போனியா? அதுக்கு வெறும் 600 ரூபா தான் கொடுத்தா. ஆனா அவங்க 800 ரூபா சொல்லியிருக்காங்கண்ணா. டேய், இவன் யாரு? உன் தம்பி. நான் யாரு? அண்ணன். இவனுங்களும் உன் தம்பி. தெரியாதவன்ட்ட கமிஷன் அடி. ஓகே, தெரிஞ்சவன்ட்டு ஏன்டா அப்படி கமிஷன் அடிக்கிற? இது ஒரு தொழில் தானே. ஓ, இது தொழிலாவே எடுத்து பண்றியா? சரி, பிடி. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட். அது மாதிரி உனக்கு இந்த ஒரு பிசினஸ். ஓகே, நான் எதுவும் சொல்ல விரும்பல தம்பி. எங்கள்கிட்ட இனிமே இந்த மாதிரி பண்ணாத. சரிண்ணே. சரி, வாங்க வந்துரு எனக்கு. சரியா? சம்பாரி போ. சரி அண்ணா, வீடு கட்டணும், பொருள் இருக்குன்னு சொன்னல, தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, பேசிட்டேன். இந்த WW பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். அதுல RKO ராண்டி ஓட்டன் ஒருத்தர் வருவாரு. அவர் எப்படி சாட் போடுவாருன்னு தெரியுமா? இல்ல, நான் அதெல்லாம் தெரியும். கழுத்து கொஞ்சம் முன்னாடி நிறுத்து. ஏன்னா